Hi friends, Assalamu alaikum. Vodafone உடைய இன்டர்நெட் ஸ்பீடை கூட்டக்கூடிய APN செட்டிங்கை பத்தி சொல்ல போறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அப்பதான் உங்களுக்கு இந்த வீடியோ ஃபுல் டீட்டெயிலா உங்களுக்கு தெரியும். இடையில ஸ்கிப் பண்ணாலும் ஒரு சின்ன செட்டிங் போனாலும் உங்களுடைய இன்டர்நெட் ஸ்பீடை கரெக்டா இன்க்ரீஸ் பண்ண முடியாது. கரெக்டா பார்த்து செட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய இன்டர்நெட் ஸ்பீட் நீங்க இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணதை விட ரொம்பவே ஹையா இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. எங்களுடைய வீடியோக்கள் உங்கள் ஃபோனுக்கே டைரெக்டாக மெசேஜாக வரணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளை செலக்ட் பண்ண கொடுங்க. நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் உங்கள் ஃபோனுக்கே நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். நீங்கள் உடனுக்குடனே பார்த்துக்கொள்ளலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸோ கவனமாக பாருங்கள். இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய ஸ்டெப்ஸை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்துட்டு வாங்க. தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாதீங்க. ஒவ்வொரு ஸ்டெப்பும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது. ஏதாவது ஒரு ஸ்டெப்பை நீங்கள் மிஸ் பண்ணால் கூட ஸோ உங்களுடைய இன்டர்நெட் ஸ்பீடை நீங்கள் ஸ்லோவாக்கலாம் அல்லது சுத்தமாகவே இன்டர்நெட் வேலை செய்யாமலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்கள் ஃபோனில் இருக்கக்கூடிய சிம் கார்டு, எந்த சிம் கார்டில் நீங்கள் நெட் யூஸ் பண்ண போகிறீங்களோ, ஸோ நம்ம வோடாஃபோனை பற்றி சொல்கிறோம். இந்த வோடாஃபோன் சிம்மை நீங்கள் சிம் 1 ஃபஸ்ட்டு போட்டுக்கணும். ரெண்டாவது உங்களுடைய செட்டிங் போங்க. உங்களுடைய செட்டிங்கில் அபவுட் ஃபோனில் போயிட்டு உங்களுடைய சிம் 1 இருக்குன்னா அதோடைய ஸ்டேட்டஸ் பாருங்கள். மற்ற மாடல்ஸ் இருந்துச்சுன்னா அபவுட் ஃபோனில் போய்ட்டு சிம் ஸ்டேட்டஸை கிளிக் பண்ணாலே தெரியும். அதனுடைய சிக்னல் ஸ்ட்ரென்த்து இந்த மாதிரி -95 dBmல இருக்குது. ஸோ இதிலேருந்து 100 and 105 அதுக்குள்ளே இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு நல்ல சிக்னல் கிடைக்குதுன்னு அர்த்தம். மேக்ஸிமம் 100க்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா அந்த சிக்னல் ஓகே, ஓரளவுக்கு நல்ல ஸ்பீட் கிடைக்கும் அப்படின்னு அர்த்தம். 100க்கு மேலே போயிருச்சு அப்படின்னா அந்த இடத்துல சிக்னல் ரொம்பவே லோவாக இருக்குது. அப்போ சிக்னல் நல்லா இருக்கிற இடத்துல நீங்கள் உங்களுடைய நெட்டை வச்சு யூஸ் பண்ணிக்கிறங்க. ஓகேங்களா? இப்போ எங்களுடைய வீடியோ இருக்கிற இடத்துல சிக்னல் 100க்குள்ளே கிடைக்கும். சம்டைம்ஸ் இந்த மாதிரி வரும். ஓகே, இப்போ நான் எல்லாம் செட் பண்ணிட்டேன். அடுத்து VPN செட் பண்ண போவோம். இப்போ VPN செட் பண்ணுறதுக்கு நான் நெட்வொர்க் செட்டிங் போகிறேன். நெட்வொர்க் செட்டிங் போனதுக்கப்புறம் மொபைல் நெட்வொர்க் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். அதில் போய்ட்டு என் சிம் 1 இருக்குது. ஸோ VI இந்தியா அட்வான்ஸை கிளிக் பண்ணுறேன். இதில் போனேன்னா கீழே ஆக்சஸ் பாயிண்ட் நேம் அப்படின்ட்டுருக்கு, அதை கிளிக் பண்ணுறேன். இதில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுன்னா, டிஃபால்ட்டாக என்ன APN கொடுத்துருக்காங்களோ அதுதான் காமிப்பாங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்கன்னா ரீசெட் பண்ணிக்கிறங்க. இப்போ ரீசெட் ஆகி முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம நியூ VPN க்ரியேட் பண்ணுவோம். ரீசெட் ஆகிடுச்சு. இப்போ நியூ VPN க்ரியேட் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு நேம். ஃப்ரெண்ட்ஸ், இதுலேருந்து கவனமாக கவனிங்க. ஒவ்வொரு விஷயமும், அதாவது நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் கவனமாக கேட்டு அதுக்கப்புறம் அதை நோட் பண்ணி வச்சுக்கிட்டு கூட செய்யுங்க. இதை பார்த்துக்கிட்டே செய்யாதீங்க. ஏன்னா சில விஷயங்கள் நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா ரொம்பவே ப்ராப்ளம் ஆயிரும். அல்லது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஸ்பீடு அல்லது சர்வர் கொடுக்கக்கூடிய ஸ்பீடு நீங்கள் எடுக்க முடியாமல் போயிடும். ஓகேங்களா? ஓகே, ஃபஸ்ட்டு நேமில் பார்த்தோம் அப்படின்னா வி கேப்ஸில் இருக்கணும், I ஸ்மாலில் இருக்கணும், ஸ்பேஸ் விட்டுக்கிறங்க. அப்புறம் நெட்டு N கேப்ஸில் இருக்கணும், ET ஸ்மாலில் இருக்கணும். அப்புறம் ஸ்பேஸ் விட்டுக்கிறங்க. 2.0. ஓகேங்களா? இதை கொடுத்துட்டு ஓகே கொடுங்க. அப்புறம் APN செட்டிங்கில் V பெருசாக இருக்கணும், அப்புறம் I ஸ்மால், அப்புறம் வோடாஃபோன் V பெருசாக இருக்கணும், மற்ற லெட்டர்ஸ்லாம் சிறுசு தான். இப்போ ஓகே கொடுத்துருங்க. அடுத்து ப்ரோக்ஸி நம்மளுக்கு தேவையில்லை, நாட் செட் தான், அதெல்லாம் விட்டுருங்க. அதுக்கப்புறம் யூசர் நேம் வாங்க. யூசர் நேமில் நம்ம என்ன கொடுக்கணும் அப்படின்னா ஸ்பீடு S கேப்ஸில் வச்சுருங்க, SPEED .VI போடணும். அதில் VA கேப்ஸில் வச்சுட்டு IS ஸ்மாலில் விட்டுருங்க. அப்புறம் பாஸ்வேர்டு இது தேவையில்லை. சர்வர் பார்த்தோம் அப்படின்னா நம்ம கூகுள் தான் கொடுக்கணும். www.google.com. ஓகே, அது எல்லாமே ஸ்மாலில் தான் இருக்கணும், எதுவுமே கேப்ஸில் கிடையாது. அடுத்து
MMSC ப்ராக்ஸி இதெல்லாம் தேவையில்லை. அப்புறம் MCC MNC இது ரெண்டுமே ஏரியா கோடு. ஸோ எனக்கு 43404 காமிக்குது. உங்களுடைய லொக்கேஷனுக்கு தகுந்த மாதிரி இந்த வேல்யூ மாறும். ஸோ எனக்கு இந்த வேல்யூ இருக்குது, இதனால தான் எனக்கு நெட்டு ஸ்பீடாக வருது, உங்களுக்கு ஸ்லோவாக வருது, ஸோ இதை பற்றி சரியாக சொல்லலை அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. ஜஸ்ட் ஏரியா லொக்கேஷனுக்குள்ள கோடு தான். ஸோ இது லொக்கேஷனுக்கு தகுந்த மாதிரி மாறிக்கிறோம். இதை நம்ம மாற்ற தேவையில்லை. இதை நீங்கள் மாற்றினீங்கன்னா இந்த ஏபிஎன்ஏ உங்கள்கிட்ட வந்து ஹைட் ஆயிரும். அப்புறம் அத்தன்டிகேஷன் டைப் வந்து நார்மலாக எல்லோரும் பேப் வைக்க சொல்லுவாங்க. ஸோ இந்த ஏபிஎனுக்கு வந்து பேப் ஆர் சேப் வைக்கலாம். அப்புறம் ஏபிஎன் டைப்பு இது நம்ம செட் பண்ண தேவையில்லை. இப்போ ஏபிஎன் ப்ரோட்டோக்கால் பார்த்தோம் அப்படின்னா நம்ம PV4 IPv6 இது ரெண்டும் தான் வைக்கணும். ஸோ அது உங்கள் ஃபோனில் வந்து அது ஓப்பன் ஆகலை அப்படின்னா நீங்கள் ஓப்பன் பண்ணி செட் பண்ணிக்கிறோங்க. அப்புறம் ஏபிஎன் ரோமிங் ப்ரோட்டோக்காலுக்கும் அதே தான், IPv4ம் IPv6ம் வச்சுருங்க. அப்புறம் பியரர் இதில் அன்ஸ்பெசிஃபிக் அதை அன்டிக் பண்ணிட்டு LTEயில் இருந்து நீங்கள் GPRS வரைக்கும் நீங்கள் வச்சுக்கலாம். ஏன்னா எந்த சர்வர் எடுத்தாலும் உங்களுக்கு நெட்டு கிடைக்கக்கூடியது, நல்ல ஸ்பீடை கிடைக்க வைக்கும். சப்போஸ் உங்கள் ஏரியாவுக்கு வந்து இல்லை இதில் நெட்டு ஸ்பீடு சரியாக கிடைக்கல, எனக்கு 4G மட்டும் கிடைச்சா போதும் அப்படின்னா நீங்கள் LTE மட்டும் செலக்ட் பண்ணாலே போதும். அவ்வளோதான். ஸோ நம்ம ஏபிஎன் செட்டிங் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து ரீகால் பண்ணிக்கிறேங்க. நேம் VI net 2.0 போட்டிருக்கோம். இதில் V கேப்ஸும் N கேப்ஸும் கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் ஏபிஎன் VI வோடாஃபோன் கொடுத்துருக்கோம். V கேப்ஸும் அப்புறம் வோடாஃபோனுக்கு V கேப்ஸ் கொடுத்துருக்கோம், மற்றதெல்லாம் ஸ்மாலில் கொடுத்துருக்கோம். யூசர் நேமுக்கு speed.vi கொடுத்துருக்கோம். அதில் S கேப்ஸும் V கேப்ஸும் கொடுத்துருக்கோம், மற்றதெல்லாம் ஸ்மாலில் கொடுத்துருக்கோம். சர்வருக்கு வந்து www.google.com கொடுத்துருக்கோம். இதில் எல்லாமே ஸ்மாலில் கொடுத்துருக்கோம். அப்புறம் அத்தன்டிகேஷன் டைப்ஸ் வந்து பார்த்தோம்னா பேப் ஆர் சேப் கொடுத்துருக்கோம். அப்புறம் ஏபிஎன் ப்ரோட்டோக்கால் பார்த்தோம்னா IPv4ம் IPv6ம் கொடுத்துருக்கோம். ஏபிஎன் ரோமிங் ப்ரோட்டோக்காலுக்கும் சேம் தான் கொடுத்துருக்கோம். பியரருக்கு LTEலேருந்து GPRS வரைக்கும் உள்ள ஆப்ஷன்ஸை செலக்ட் பண்ணியிருக்கோம். தேவைன்னா இதை வச்சுக்கலாம், இல்லை அப்படின்னா LTE மட்டும் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஏபிஎனை நம்ம சேவ் பண்ண போகிறோம். சேவ் பண்ணிவிட்டு இப்போ உங்கள் டிஃபால்ட் ஏபிஎன்லேருந்து இப்போ நம்ம ரெடி பண்ண ஏபிஎனை செலக்ட் பண்ணிக்கிறோங்க. செலக்ட் பண்ணோடனே ஒரு 2 நிமிஷம் உங்களுடைய நெட்டு வந்து கட்டாயி திரும்ப ஆன் ஆகும், ரீகனெக்ட் ஆகும். இப்போ ரீகனெக்ட் ஆனதுக்கப்புறம் மொபைலை ஒரு தடவை ரீஸ்டார்ட் பண்ணுங்கள். ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டு இப்போ நெட்டை யூஸ் பண்ணி பாருங்கள். முன்னே இருந்ததை விட இப்போ நல்லா ஸ்பீடாக இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பாருங்கள். ஒருவேளை ஸ்பீடாக இருந்துச்சு அப்படின்னா கமெண்டில் மறக்காமல் சொல்லுங்கள். இந்த வீடியோ 100 லைக்ஸ் மேலே போயிருச்சு அப்படின்னா அடுத்த ஏபிஎன் செட்டிங் போடுறேன். இந்த ஏபிஎனை நீங்கள் செட் பண்ணிவிட்டு உங்கள் ஃபோனில் நெட்டு ஸ்பீடு ரொம்ப ஸ்லோவாக இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். ஏபிஎன் செட்டிங்ஸ் இருந்துச்சுன்னா அதை நான் உங்களுக்கு சஜஷன் பண்ணுறேன். இந்த ஏபிஎனை செட் பண்ணி உங்கள் மொபைலில் ஸ்பீடு செக் பண்ணி பாருங்கள். செக் பண்ணிவிட்டு உங்கள் மொபைலில் ஸ்லோவாக இருந்தாலோ அல்லது ஸ்பீடாக இருந்தாலோ அதை கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி இதை விட பெஸ்ட்டான ஒரு ஏபிஎன் கிடச்சிச்சு அப்படின்னா நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் அதனுடைய டுட்டோரியலை பற்றி நான் சொல்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கலாம். உடனுக்குடனே உங்களுக்கு மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் கேளுங்க. கண்டிப்பாக நான் அதை உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ.